நாம் போடும் சிக்கல்களை நாம் தான் அவிழ்க்க வேண்டும், அது வேறொருவால் அவிழ்க்க முடியாது என்கிறார் புத்தர். ஒரு நாள் புத்தர் காலை நேரத்தில் தம் சீடர்கள் முன் பேச வருகையில் கையில் ஒரு துடியுடன் வந்தார். சாதாரணமாக கைக்குட்டியை விட சற்று பெரிதாக இருந்தது அது. வந்த மேடையில் அமர்ந்ததும் எதுவும் பேசாமல் அந்த துணியில் முடிச்சுகள் போட ஆரம்பித்தார். சீடர்கள் அவரது விசித்திரமான செயலை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். புத்தர் அந்த துணியில் 5 முடிச்சுகள் போட்டுவிட்டு தலை நிமிர்ந்தார். இந்த முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்போது புத்தரின் முக்கியமான சீடர்கள் ஒருவரான சாரிபுத்தன் எழுந்து நின்றான். குருவே, முடிச்சுகள் எவ்வாறு போடப்பட்டுள்ளன என்பதை அறியாதவரை அவற்றை அவிழ்க்க வழியே இல்லை. முடிச்சு போடப்பட்டதற்கான முறை அறிந்தால் மட்டுமே அவிழ்ப்பது எளிது. நினைவோடு செய்தால் முடிச்சுகள் எளிமையாக விழும். நினைவின்றி விழும் முடிச்சுகள் மிகவும் சிக்கலானவை, சில சமயம் அவிழ்க்க முடியாமல் போகலாம் என்றார். சாரிபுத்தா, சரியாக சொன்னாய். நம்முடைய சிக்கல்களுக்கு நாமே காரணம். விழிப்புணர்ச்சி இல்லாமல் நாம் போட்டுக்கொள்ளும் சிக்கல்கள் தான் நம் வாழ்க்கையில் சிக்கலை அவிழ்க்க முடியாது திண்டாடுகிறோம் என்ற சந்தோஷம். வாழ்க வளமுடன்.